என் பெயர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சேர்ந்த மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் புத்திசாலி முயலின் கதை. அதில் ஒரு காடு இருக்குமா. அந்த காட்டில் ஒரு சிங்கராஜா ஒன்று இருக்குமா. அதுக்கப்புறம் நிறையா விலங்குகள்லாம் இருக்குமா. அந்த சிங்கம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிட்ருமா. ஒரு நாள் அந்த விலங்குகளும் அந்த சிங்கமும் திட்டம் போடுங்களாம். இனிமே சிங்கராஜாவே, இனிமே நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் இறையாகிறோம். நீங்களாம் இங்கே வர வேணாம், நீங்கள் குகையிலே இருங்க, நாங்களாம் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லுமா. சரி, இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், நீங்களாம் வாங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கரடி, அதுக்கப்புறம் மான், அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறையா விலங்குகள்லாம் போகுமா. இன்னொரு நாள் முயல் போகிற நாள் வருமா. முயல் போகிற வழியில் நினைக்குமா, நம்மளை அப்படி அனுப்பி விட்டாங்களே, நாம் இந்த சிங்கத்துக்கு இரையாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகுமா. வேலை அதுக்கு தண்ணி தாங்க அடிக்குமா. என்ன யோசனை போடுறது இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகல தண்ணி தாங்க எடுக்குமா. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குமா. அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்க்குமா. தண்ணி குடிப்போம் அப்படின்னு தண்ணி எடுக்கும்போது அதோட நிழல் அதுக்கே தெரியுமா. அப்போல அதுக்கு ஒரு யோசனை வருமா. நம்ம சிங்கம் இன்னொரு சிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அந்த கிணத்துக்குள்ளே விழுக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது போகுமா. அந்த குகைக்கு போன உடனே சிங்கம் வெளியே பசியோட காத்துக்கிட்டு இருக்குமா. சிங்கம் சொல்லுமா, நீ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா நான் உன்னை வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுமா. அப்போல அந்த சிங்கம் முயல் மேலே பாஞ்சு வேட்டையாட போகுமா. அப்போல முயல் சொல்லுமா, சிங்கராஜாவே ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை மாதிரியே ஒரு கிணத்துல இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுமா, எனக்கு என்ன வேறு வேலை இல்லை நினச்சியா, நான் உன்னை சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த முயல் சொல்லுமா, ப்ளீஸ் நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுமா. அப்போ 2 பேர் போவாங்களாம். அப்போ சிங்கம் தண்ணி அந்த கிணத்தை பார்க்குமா. அப்போ அதே போலயே அது நிழல் இருக்கிறத ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கம் இருக்குது அப்படின்னு நினைக்குமா. இப்போ நினச்சிக்கிட்டு அது நான் போய் இதை வேட்டையாடிட்டு வரேன், அதுக்கப்புறமா நான் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுமா. சரிங்க சிங்கராஜாவே, நீங்கள் போய் அதை முதல்ல சண்டை போடுங்க அது கூட அப்படின்னு சொல்லுமா. முயல் திரும்பி இந்த சிங்கம் அந்த கிணத்துக்குள்ளே குதிக்குமா. சிங்கம் கேட்குமா, எங்கே இங்கே இன்னொரு சிங்கத்தையே காணோம் அப்படின்னு கேட்குமா. முயல் சொல்லுமா, நீ என்னையே சாப்பிட நினைக்கிறேன், நான் உன்னை ஏமாப்புறதுக்கு போட்டு திட்டம் இது அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த முயல் சிரிச்சுக்கிட்டே போயிடுமா. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, புத்திசாலியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.